ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். ஆக்ட்ரஸ் வனிதா விஜயகுமார் ரீசெண்டாக ஷேர் பண்ணிட்டு இருந்த இன்ஸ்டா ஸ்டோரிஸ்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஆமாம் நான் மறுபடியும் ரிலேஷன்ஷிப்குள்ளே போக போகிறேன், எல்லாருக்கும் கூடிய சீக்கிரமாகவே ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் ஆக்ட்ரஸ் வனிதா விஜயகுமார் அவங்களோட முன்னாள் காதலர் ராபர்ட் மாஸ்டர் கூட சேர்ந்து கோவிலில் இருக்கிற மாதிரி பிக்சர் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. கூடவே வனிதாவுடைய டாட்டர் ஜோவிகாவும் இருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னாடி வனிதா விஜயகுமார் தாம் மீண்டும் ப்ரொடக்ஷனில் இறங்க போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. மேலும் பேங்காக் போயிட்டு வந்து லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு வந்ததாகவும் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ வனிதா மறுபடியும் திருமணம் பண்ணிக்க போகிறாங்களா அல்லது படம் ஏதாவது நடிக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருந்தது. இப்படி ஒரு சூழ்நிலையில் வனிதா விஜயகுமார் ராபர்ட் மாஸ்டர் கூட சேர்ந்து கோவிலில் இருக்கிறத பார்த்ததும் சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. இந்த நிலையில் வனிதா ராபர்ட் மாஸ்டர் மறுபடியும் சேர்ந்து இருக்கிறத பற்றி சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. நடிகை வனிதா விஜயகுமார் ராபர்ட் மாஸ்டர் கூட சேர்ந்து நடிக்கிற புது படத்தோட ஷூட்டிங்கை பேங்காக்கில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற மாரியம்மன் கோயில் ஒன்றில் சில நாட்களுக்கு முன்னாடி பூஜை போடப்பட்டு ஷூட்டிங்கையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. படத்துடைய பெயர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ். வனிதா ராபர்ட் மாஸ்டர் காம்பினேஷன் அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே ரியலாக இருந்த ஒன்று தான். ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்து வனிதாவோட பெயரை ராபர்ட் மாஸ்டர் பச்சை குத்தி இருந்தது. ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்தது அப்படிங்கிறது எல்லாமே எல்லாருக்கும் கோலிவுட்டில் தெரிஞ்ச விஷயம்தான். அதுக்கப்புறமா ராபர்ட் மாஸ்டர் பிக் பாஸ் போனப்போ கூட அந்த வாய்ப்பை வாங்கி தந்ததே வனிதா தான் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. மீடியாவை பொறுத்த வரைக்கும் வனிதா அப்படின்னாலே வைரல் நியூஸ் தான் அப்படின்னு இருக்கிறப்ப வனிதா ராபர்ட் மாஸ்டர் காம்பினேஷன்னா ட்ரெண்ட் ஆகிடும் அப்படின்னு ஐடியா பண்ணி ஒரு கதையும் ஓகே பண்ணி அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ஜம்முன்னு ஷூட்டிங்கு கிளம்பியிருக்காங்க. படத்தில் வனிதாவுடைய அப்பாவா ரவிகாந்தும் அம்மாவா சகிலாவும் நடிக்கிறாங்க. இவங்க கூட சேர்ந்து நடிகர் பிரேம்ஜி அமரன் மற்றும் தெலுங்கு நடிகர் சுனில் ஆகியோரும் நடிக்கிறாங்க. மகளை ஹீரோயின் ஆக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வனிதா தற்போது அவங்களே திரும்ப ஹீரோயினாக வந்திருக்காங்களே அப்படின்னு பார்க்குறப்ப ஜோவிகாவும் படத்தில் இருக்காங்களாமா. அதாவது அவங்க படத்துடைய ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்களாமா. வனிதா விஜயகுமார் தானே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் படத்துடைய உண்மையான தயாரிப்பாளர் தமிழ்நாட்டில் பிறந்து தற்போது ஆஸ்திரேலியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற ஜேஸ் அப்படிங்கிற தொழிலதிபர் தான்.